ஹலோ அருமையான தம்பி தங்கச்சி, ஜென்சி கிட்ஸ் ப்ரோக்ராமுக்கு உங்களை அன்போடு கூட அங்கள் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. நிறைய கதைகளை கற்றுக்கொள்ளுகிறீங்க, வேத வசனத்தை கற்றுக்கொள்ளுகிறீங்க, பாடலை கற்றுக்கொள்கிறீங்க, விதவிதமான அங்கிள் ஆன்டி அண்ணன் அக்காவெல்லாம் சந்திக்கிறீங்க இல்லையா? ஓகே, சந்தோஷமாக நீங்கள் இதை பார்ப்பீங்க. இன்றைக்கும் நம்ம சில அநேக நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். மறவாமல் இதை முழுவதும் நீங்கள் பாருங்கள். என்ஜாய் பண்ணுவது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய சத்தியங்களை நிறைய நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ப்ரோக்ராமை நம்ம ஜெபத்தோடு கூட ஆரம்பிக்க போகிறோம். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு கூட கரங்களை கூப்பி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஜெபம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சிறு பிள்ளைகளாகிய எங்களை நீ ரொம்ப நேசிக்கிறீங்கப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த கிட்ஸ் ப்ரோக்ராம் மூலமாக நாங்கள் பார்க்க போகிற ஒவ்வொரு காரியங்களையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக நீர் மாற்றி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. அநேக பிள்ளைகள் இந்த ப்ரோக்ராமை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த ப்ரோக்ராமில் இன்வால்வ் பண்ணுகிற ஒவ்வொரு அண்ணன் அக்கா எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலமாக எங்களுக்கு இன்னும் அநேக ஆவிக்குரிய சத்தியங்களை கற்றுத்தர ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இதை கேட்பது மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் கேட்டு அதன்படி நடந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். குட்டீஸ், நம்ம ஜெபம் பண்ணியாச்சு. அடுத்தது நேரடியாக நம்ம பைபிள் வசனத்தை கற்றுக்கிற போகிறோம். சரிங்களா? ஓகே, இன்றைக்கு யார் பைபிள் வசனம் சொல்லி தர போறா? அதோ ஆன்டி வந்திருக்கிறாங்க. எந்த ஆன்டி தெரியுமா? சங்கீதா ஆன்டி. இவங்க ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறாங்க. ஐயோ, டீச்சரா? ஐயோ, பயமா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இவங்க அப்படிலாம் இருக்கிற டீச்சர் இல்லை. ரொம்ப நல்ல டீச்சர், நல்லா டீச் பண்ணக்கூடிய டீச்சர். ஸ்கூல்ல மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சண்டே ஸ்கூல் எடுக்கிற டீச்சர். சரியா? விபிஎஸ் எடுக்கிற அக்கா. சரியா? அவங்க இன்றைக்கு உங்களுக்கு பைபிள் வசனம் சொல்லி தர போறாங்க. அக்கா வாங்க, பைபிள் வசனம் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க பார்க்கலாம். ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த கிட்ஸ் டைம் நிகழ்ச்சியில் உங்களை நான் முதல்ல பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டி, முதல்ல உங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். என்னோட பெயர் சங்கீதா. ஹாப்பியா? ஆண்டியை பார்க்குறதுல உங்களுக்கு ஹாப்பியா? கண்டிப்பாக நீங்கள் ஹாப்பியாக ஆவலாம். இந்த ஆண்டி என்ன சொல்லித்தர போகிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பீங்க. சரி, இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்துடலாம். நம்மளுடைய தலைப்பு புதிய துவக்கம், நியூ பிகினிங். இப்போ நாம கூட இப்போ புது வருஷத்தில் வந்திருக்கோம் இல்லையா? என்ன வருஷம்? இப்போ நம்ம எந்த வருஷத்துக்குள்ளே இருக்கோம்? 2025, 2025ஆம் ஆண்டில் நம்ம வந்து நிற்கிறோம் இல்லையா? இந்த துவக்கத்தில் நீங்கள் நினச்சிருப்பீங்க, நியூ இயர் அன்னைக்கு நிறைய விஷயங்களை யோசித்திருப்பீங்க. இந்த வருஷம் நல்லா படிக்கணும் நினச்சிங்களா? நல்லா படிக்கணும்னு நினச்சிங்களா? நிறைய மார்க் வாங்கணும்னு நினச்சிங்களா? இல்லையா? ஆனால் இந்த வருஷம் ஃபுல்லாக அதை என்ன செய்யணும்? நீங்கள் கடைப்பிடிக்கணும். அந்த புதிய துவக்கத்தில் நிறைய ரெசல்யூஷன் எல்லாருமே எடுப்பாங்க இல்லையா? நாங்கள் இதை பண்ணணும், இந்த வருஷம் இதை முடிச்சிடணும், அந்த வருஷம் இதை பண்ணிடணும்னு சொல்லி நினைப்போம். ஆனால் நிறைய விஷயங்கள் முடிக்க முடியும், நிறைய விஷயங்கள் முடிக்க முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி முடிக்கலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் சொல்லித்தரேன், நீங்கள் அதை பாருங்கள். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இது ஆங்கிலத்தில் யுவர் ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட்ஸ் மஸ்ட் பி மேட் கம்ப்ளீட்லி நியூ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்.
சரியா? கம்ப்ளீட்லி நியூ. நம்மளை இப்போ நம்ம புது பைக் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிருக்கலாம், நம்ம புது காரில் போகணும்னு நினச்சிருக்கலாம், நிறைய நியூ புக்ஸ் வாங்கணும்னு நினச்சிருக்கலாம், நிறைய சாக்லேட்ஸு, நிறைய காரியங்கள் சாப்பிடணும்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் நிறைய ஆசைகள் நிறைய உண்டு இல்லையா? அதே மாதிரி நமக்குள்ள ஒரு உள்ளான மனுஷன் ஒருத்தர் இருக்காங்க, சரியா? அந்த உள்ளான மனுஷன் சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், சரியா? ஒவ்வொரு நாளும் அந்த உள்ளான மனிதன் நம்ம புதிதாக்கணும்னு சொல்லி ஏசப்பாட்டை கேட்கணும். ஏன்னா ஏசப்பாவால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? நம்மளோட உள்ளான மனுஷனை புதுசாக மாற்ற முடியும். இப்போ ஏன் மாற்றணும் அப்படின்னா, மனிதர்களுக்குன்னு சில சுபாவங்கள் உண்டு. இப்போ நீங்கள் கூட இருக்கலாம், திடீர்னு அப்பா அம்மா உங்களை திட்டிடுவாங்க, நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? உடனே என்ன செய்வீங்க? கோபப்பட்டுருவீங்க இல்லையா? அப்பா அம்மா மேலே கோபப்பட்டுருவீங்க. அவங்க ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அதை செய்யாமல் இருப்பீங்க. இல்லை திடீர்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சொன்னாங்கன்னா பொய் சொல்லிடுவீங்க. இப்படி சின்ன சின்ன காரியங்கள், இதெல்லாம் குட்டி பிள்ளைங்க உங்களுக்கு இருக்கிறதான ஒரு காரியங்கள். பொய் சொல்லக்கூடாது, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும், ஏசப்பாவுக்கு பிடிச்ச பிள்ளையா வாழணும். தினம் தினம் நீங்கள் என்ன பண்ணணும்? வேதம் வாசிக்கணும், பைபிளை வாசிக்கணும். இந்த வசனங்கள் உங்களுக்குள்ளாக போக 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 உங்களுடைய இருதயம் தான் உள்ளான மனுஷன். அந்த உள்ளான மனிதனை தேவன் என்ன செய்துட்டே இருப்பார்? உங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்திட்டே இருப்பார். கம்ப்ளீட்லி நியூ, உன்னையே புது சிருஷ்டியா ஆண்டவர் என்ன பண்ணிட்டே இருப்பாரு? மாத்திட்டே இருப்பாரு. இந்த உலகம் ரொம்ப பெருசு இல்லையா? நீ பாவமான காரியங்களுக்குள்ள ஈடுபடுறதுக்கு நிறைய விஷயங்கள், நம்ம பாவம் செய்யறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. உன்னை பொய் சொல்லுன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, சரியா? நீ யாருக்கும் அதெல்லாம் நீ யார் பேச்சு கேட்காத அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு ஆள் இருக்காங்க. ஆனா நீ ஏசப்பாக்கு பயந்து நீ நடந்தனா, இந்த வசனத்தெல்லாம் உனக்குள்ள நீ வச்சுட்டனா, ஏசப்பா உன்னோட கூட இருப்பாரு. இந்த பாவமான உலகத்துல நீ சரியான பாதையில நடக்கிறதுக்கு ஏசப்பா உனக்கு உதவி செய்வாரு. நீங்க செய்வீங்களா? இந்த வசனத்தெல்லாம் தினம் தினம் படிப்பீங்களா? தினமும் காலையில எழுந்து நீங்க என்ன பண்ணணும்? ஏசப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்க, ஏசப்பா என்னை நீங்க புதுசா மாத்துங்க, என்னை புதுசா மாத்துங்க, நான் எந்த பாவமும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்கும் பொழுது ஏசப்பாவோட பாதத்துல நீங்க உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷமாவது நீங்க என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் கிட்ஸ் டைமில் நிறைய கதை கேட்டிருப்பீங்க, நிறைய வசனம் கேட்டிருப்பீங்க. அந்த வசனத்தெல்லாம் சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணணும், சரியா? இதெல்லாம் இப்படி கேட்குறதோடு மட்டும் நீங்கள் விட்டுறக்கூடாது. இந்த வசனங்கள் உங்களை நல்வழிப்படுத்தி உங்களை ஒரு சரியான பாதையில் உங்களை கொண்டு போகும், சரியா? செய்வீங்களா குட்டீஸ்? இன்னைக்கு ஆண்டி சொல்லி கொடுத்தது போல உங்களை நீங்கள் புதுசாக்கிறதுக்கு ஏசப்பாட்ட கேட்பீங்களா? நிச்சயமாக நீங்கள் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் நீங்கள் உங்களோட லைஃப்பில் நீங்கள் கடைப்பிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னொரு வசனத்தோடு கூட நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ பாய். ஓகே, 2025 வருஷத்தினுடைய புதிய வருஷம் நம்ம 2வது வாரத்துக்குள்ளே வந்துட்டோம். சிலர் புதிய வருஷத்துக்கு நிறைய தீர்மானம் எடுத்து அதை அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இல்லையா? ஆமாம், சிலர் போன வருஷம் எப்படி இருந்தீங்களோ அப்படியே கூட இந்த வருஷமும் இருக்கலாம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கணும்ல. ஒவ்வொரு வருஷமும் நம்முடைய வாழ்க்கையை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த முன்னேற்றம், ஆவிக்குரிய முன்னேற்றம் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும் இல்லையா? ஆமாம், அதை அடிப்படையாக வச்சு தான் இப்போ உங்களுக்கு சூப்பரா பப்பட்டு மூலமா இன்னைக்கு ஒரு காரியங்களை சொல்லி கொடுக்க போறாங்க. டேய் குட்டி, ஐயோ எங்கடா இருக்க? எப்போ பார்த்தாலும் இதே தான். எப்பா என்னப்பா எப்போ பார்த்தாலும் குட்டின்ட்டு சொல்லுங்க, என்ன விஷயம்? ஆமாண்டா, கிட்டவா, நான் சொல்கிறேன். டேய் குட்டி, சொல்லுப்பா. எங்கேருந்து வர இப்போ? நான் ஜாலியாக காட்டுக்குள்ளே ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன்ப்பா. எங்கள் நம்ம காட்டுக்குள்ளேயா இல்லை பக்கத்து வீட்டு காட்டுக்குள்ளேயா? பக்கத்து காட்டுக்குள்ளெல்லாம் இல்லைப்பா, நம்ம காட்டுக்குள்ளே தான். இல்லையே, நம்ம காட்டுக்குள்ளே சுற்றி பார்த்தனே, நீ ஆளே காணுமே. அப்பா நம்ம காட்டுக்குள்ளேயே வந்து போர் அடிச்சுட்டுப்பா. பக்கத்து காட்டுக்குள்ளே நானும் கக்காச்சியும் சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்தோம். அதான் தோட்டக்கார கத்துனானா? ஆமாப்பா. ஏன்டா, என்னடா பண்ண? அவருக்கு வேறு வேலை இல்லை. நான் சும்மா அங்கிட்டு இங்கிட்டு தாவினாலே ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தாருப்பா. நான் ஒன்றும் பண்ணலப்பா. பழம் காணாம போச்சு நிறைய சொல்கிறாரு அவரு. ஏப்பா அது போன வருஷம்ப்பா. இந்த வருஷம்லாம் நான் உண்மையாக இருந்தேன் தெரியுமா? போன வருஷம் இதே தப்பு தான் நிறைய பண்ணியிருக்க, புரியுதா? இந்த வருஷம் பண்ணக்கூடாது தப்பு, தெரியுமா உனக்கு? ஏன் இந்த தப்பு திருப்பி செய்கிற?
அப்பா நான் இப்போல்லாம் நான் சாப்பிட்றது இல்லைப்பா, சும்மா தான்ப்பா சுற்றி பார்த்துட்டு வரேன். பொய் சொல்கிற நிறைய பொய் சொல்கிற நீ. ஆ, போன வருஷம் இதே மாதிரி தான் பொய் சொல்லி மாட்டிக்கணும் எல்லாத்துலேயும். புரியுதா? சொல்கிறது புரியுதா? புரியுதுப்பா. இந்த வருஷம் மாற்றிக்க எல்லாத்தையும். புரியுதா? சரிப்பா எங்கே சரிப்பா. போகிற இப்போ நான் நம்ம காக்காச்சி கூட நிறைய மரத்துல தாவி விளையாட போறேன்ப்பா. உண்மையிலேவா? ஆமாப்பா, நான் நம்ம காட்டு தானே நான் போக மாட்டேன்ப்பா. இந்த வாட்டி போக மாட்டேல்ல? போக மாட்டேன்ப்பா. பழசெல்லாம் மறந்துடுவியா? ஒரு வேலை இல்லை. போக மாட்டேன்ப்பா. போன வருஷம் இதே மாதிரி தான் சொல்லிட்டு ஏமாத்திட்டு போய் மாட்டிக்கினேன் பாத்தியா? ஆமாப்பா. சரிப்பா, பழச விடுங்கப்பா, நான் இப்பெல்லாம் மாறிட்டேன்னு சொல்றேன்ல. சரி, இந்த புது வருஷத்துல நீ புதுசா மாறிக்கணும். ஓகேவா? சரிப்பா. யார் கூட போற? அப்பா நான் காக்காச்சி கூட தான்ப்பா போறேன். காக்காச்சி கூட போறியா? அது மாட்டு விட்டுற மாட்டேன் உன்ன. அதெல்லாம் மாட்டி விடாதுப்பா. என் பெஸ்ட் ஃப்ரெண்டு அதை கூப்பிட்டா நான் போதானே செய்யணும். வருத்தப்படும்ப்பா. போன வருஷம் இதாண்டா சொன்னேன், மாட்டு விட்டுச்சா உன்ன. இந்த வருஷம்லாம் அப்படி இருக்காதுப்பா. ரொம்ப நல்லா எப்பா புது வருஷம் அவங்க வீட்லயும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இப்போ நல்ல காக்காவை மாறிட்டா. அப்படியா? ஆமாப்பா, அதனால தான் நம்பி போகிறேன். அப்போ சரி, நீ போய் பத்திரமா நம்ம தோட்டத்துக்குள்ளே போயிட்டு ஒரு மாற்றத்தை இருக்கணும் உனக்கு. தோட்டத்தில் போய் நீ என்னென்ன சமைச்சா விளையாடிட்டு நான் ஆனால் தப்பு வேலை பண்ணக்கூடாது. தப்பு பண்ண வீட்டில் சாக்க மாட்டேன். ஓகேவா? டேய் குட்டி மகனே, ஒழுங்கா போயிட்டு பத்திரமா வா. ஓகேவா? சரிப்பா, பாய்ப்பா. தேங்க்ஸ்டா. வேற வேலையே இல்லை, காட்டுக்கு போகாத வீட்டுக்கு போகாதன்ட்டு. நான் ஜாலியால இருக்க போகிறேன். புது வருஷம் வந்துட்டா இந்த வருஷம் மட்டும் மாறிடுவேனாக்கும். இந்த கிட்ஸ் டைம் பார்க்குறானே இவனும் அப்படி தான். வருஷம் யூடியூப் வரான் கிட்ஸ் டைம் பார்க்கன்னு. அது மட்டுமா பார்க்குறேன், மறுபடியும் அப்படி தானே இருக்கான். நான் மட்டும் மாறணுமாக்கும். சரி போவோம், நமக்கு தான் காக்காச்சி இருக்குதே. ஏய் காக்காச்சி. சொல்லுடா, எப்படி இருக்க? புது வருஷம் அதுவுமா ஆள் சூப்பராக இருக்க. நான் நல்லா தான் இருக்கேன். உன்னைய பார்த்தா தான் வர கலரு கூடிட்டே போகுது. டேய் என்னடா ரொம்ப பேசுகிற? நீ மட்டும் அந்த ஆளை வெள்ளையா அழகாக இருக்காக்கும். உன் மூஞ்ச பார்த்தாலே சகிக்கலை. ஏய் அதெல்லாம் விடு. சரி, அந்த வழக்கமாக போவோம்ல. வழக்கமாக போவோமா? வழக்கமாக எங்கே போவோம்? அந்த இடத்துக்கு போவேன் நான் சொன்ன கேளு. ஏய் எதுக்கு பயப்படுற? நான் தான் கூட இருக்கேன்ல. போன வருஷம் ஏதாவது நடந்துச்சா? இந்த வருஷம் இந்த வருஷம் எங்கள் அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்கன்னு சொன்னேன்ல, அங்கே மட்டும் வேண்டாம். ஏய் நீ இப்படி தான் சொல்லுவ. க்ளோஸ் ஃப்ரெண்டுக்காக இது கூட செய்ய மாட்டியா? நான் செய்வேன், ஆனால் பயமாக இருக்குதே. பயமாக இருக்கா? நமக்கு பயமா? நான் தான் கூட இருக்கேன்ல, தைரியமாக போகலாம். வா. சரி வா போகலாம். இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்க. ஏய் பயமா? நான் கூட இருக்கேன்ல, வா போகலாம் வா. கண்டிப்பாக போகணுமா? கண்டிப்பாக போகணும். சீக்கிரம் வா போகலாம். ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நான் உன் கூட வந்தால் நம்ம ஏரியாக்குள்ளே மட்டும்தான் நம்ம போகணும். சரி கண்டிப்பாக நம்ம ஏரியாக்குள்ளே தான் போகிறோம். சீக்கிரம் வா. உண்மையாவா சொல்கிற? ஏய் நான் உண்மையை தான் சொல்கிறேன். புது வருஷம் அதுவுமா புதுசாக மாறணும்னு தீர்மானம்லாம் எடுத்திருக்கேன். அதை வேற சொல்லியிருக்கேன் நான், தெரியுமா? அப்படியா? சரி, உன்னை நம்பி தான் வரேன். சப்போஸ் ஏதாவது பிரச்சனை ஆகிட்டுனா? ஏய் அதெல்லாம் யாருக்காவது தெரிஞ்சா தானே. நம்மளை யார் பார்க்க போகிறா? எங்கள் அப்பா வீட்டில் இருக்காரு, உங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்க. யாருக்கு தெரிய போகுது? சீக்கிரம் வா, என் கூட வா. இருந்தாலும் ஏய் க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் கூப்பிட்றேன்ல, சீக்கிரம் வர போறியா இல்லையா? சரி வரேன் போ. குட்டி. சொல்லு. இது தாண்டா அந்த வாழைத்தோட்டம் போன வருஷம் நடந்தது, ஞாபகம் இருக்குல்ல? ஏய் அதெல்லாம் எதுக்கு ஞாபகப்படுத்துற? ஆமாம் அங்கே பாரு எவ்வளவு அழகா வாழைப்பழம் இருக்கு. ஏய் நான் சொல்றத கேளு. நம்ம தோட்டத்துக்குள்ளேயே
நிறைய இடம் இருக்கு. நம்ம சிங்கராஜா நிறைய இடம் சொல்லியிருக்காங்கல்ல, அங்க மட்டும் போலாம். இங்க வேணாம், நம்ம தோட்டத்துல இல்லாத. ஏய், நம்ம தோட்டத்தில் காய் மாதிரி இருக்கு. அந்த பழத்தோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். போன வருஷம் நான் தானே உனக்கு பறித்து கொடுத்தேன். நீ ஜம்மனி வேப்ப மரத்துலேயே நின்றுக்கிட்ட. நான் தானே ஜம்ப் பண்ணி போய் உனக்கு கொடுத்தேன். எத்தனை இது கொடுத்தேன், மறந்துட்டியா? நான் மறக்கல, இருந்தாலும் பயமா இருக்கு. பயமா? ஒரு தடவை மாட்டிக்கிட்டோம், மறுபடியெல்லாம் மாட்ட மாட்டோம். நான் தான் இருக்கேன்ல, அப்படியே ஏதாவதுன்னா நான் பார்த்துக்கிறேன். இருந்தாலும் வேணாம், நம்ம திரும்ப இப்படி போலாம். ஆமாம், நீ வேணா போ. பயம்தான் மொழி. எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மான்ட்டு அழுவ, அப்புறம் தரலையேன்னு ஃபீல் பண்ணுவேன். இந்த வருஷம் நான் அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். நான் போறேன். போறியா? சரி போ. நீ போயிட்டேன்னா என்ன, நான் போய் தனியாகவே சாப்பிட்டுக்கிறேன். போ. நான் சொல்றேன் கேள. ஏய் போ, போடி. சரி நான் போறேன். நமக்கு எதுக்கு வம்பு? நான் எங்க அம்மா பேச்சு தான் கேட்கணும். புதுசாக தீர்மானம் எடுத்திருக்கேன். ஏசப்பா வேற பாப்பாரு. நான் போறேன். போ. ஏசப்பாவான், அவர் கிடக்கிறாரு. நான் போறேன். என்ன ஆளை காணும்? டேய் டேய் குட்டி குட்டி டேய். ஐயையோ, அந்த தோட்டத்துக்குள்ளே போயிட்டானா? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சொன்ன கேட்கவே மாட்டான். ஐயோ, ஏதாவது ஆச்சுன்னா அவங்க அப்பா எண்ணெயை போட்டு அடிப்பாரே. ஐயையோ, நான் தானே கூட வந்தேன், என் க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சே. சரி, அவங்க அப்பாட்ட போய் கூப்பிட்டு வரணும். அவனை போன வருஷம் மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாதே, ஓடணுமே. ஐயோ, அப்பா அப்பா ஏப்பா. என்னடா காக்காச்சி, என்னடா? அப்பா, ஒரு பிரச்சனை ஆயிட்டுப்பா. என்னடா பிரச்சனை? நம்ம குட்டி இல்லை, குட்டி என்ன பண்ணா? அவன் வந்து என் கூட வந்தான்ப்பா. அந்த தோட்டத்துக்குள்ள போகாதான்னு சொன்னேன். அவன் காணும்பா. நான் திரும்ப போய் பார்க்கும்போது எங்க போன தோட்டத்துக்கு போன? நீ எந்த தோட்டத்துக்கு போன அது சொல்லுங்க. போன வருஷம் போய் மாட்டிக்கிட்டோம்ல அந்த வாழை தோட்டத்துக்குள்ள. போதாங்க போன சொன்ன. ஏன்டா போனீங்க? நான் சொன்னேன்ப்பா, ஆனா அவன் கேட்காம நீ போ அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான்ப்பா. இப்ப என்னதான் ஆச்சு அங்க? தெரியலப்பா, அவனை காணும்பா. சரி போலாம். சரி சரி. என்ன அற்புதமான பனானா. அடடா, இவங்களால ஒன்றும் சாப்பிட முடியலை. இப்போ தான் யாருமே இல்லையே. புது வருஷம் பழைய வருஷம்னு ஒரே டென்ஷன். சாப்பிடுவோம். நல்லா இருக்கே. அங்கே ஒன்று இருக்குது, ஆனால் ஒரு பள்ள மாதிரி இருக்குது. நான்லாம் டைவ் அடித்தேன்னா ஜம்முன்னு பறந்துடுவேன். 10 அடி தூரம்லாம், 10 சென்டிமீட்டர் மாதிரி. இந்த வாரேன். ஐயோ 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 ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. டேய் குட்டி, எங்கடா குட்டி? எங்கடா இருக்க குட்டி? டேய் குட்டி குட்டி, டேய் எங்கடா இருக்க? அப்பா எங்கடா இருக்க குட்டி? நான் இங்க பள்ளத்துக்குள்ள இருக்கேன்ப்பா. எங்கடா இருக்க? பள்ளத்துலயா? ஆமாப்பா. வர இரு வர. வாங்கப்பா, என்ன பிடிச்சிடுங்க. பாத்திர அப்படியே பிடிச்சி. அப்பா, இதுக்குதான் சொன்னேன் போவாதரான்னு எவ்வளவு சொன்ன. நீ கேட்கறியா? கேட்கவே மாட்டேற நீ. போவாதரா. போன வருஷம் போய் மாட்டிக்கின்னு இதே தப்பு தான் பண்ணேன். இந்த வருஷம் அதே தப்பு தான் பண்ணிக்கிறேன். உன்னை வீட்டிலே சேர்க்க மாட்டேன் பாரு. வா வீட்டுக்கு வா. உன்னை பின்னாதான் சரி வரும். புரியுதா? என்ன சாரி? என்னடா சாரி? ஆமாப்பா, சாரிப்பா, நான் தெரியாம பண்ணிட்டேன். எத்தனை வாட்டி தான் நீ தெரியாம பண்ணுவ? சொல் பேச்சை கேட்க மாட்டே நீ. டேய், அடிபட்டுச்சா உனக்கு? எங்க அடிபட்டத பள்ளத்துல வந்தியா? ஆமாப்பா, எனக்கு பயங்கரமா அடிபட்டுட்டு. அப்படியா? தொண்டையிலலாம் அடிப்பா. ஐயோ, இதுதான் சொன்னேன். போவாதரா சொன்னேன். எங்க தகப்பன் பேச்செல்லாம் கேட்க மாட்டீங்க.
நீ வந்து அந்த காக்காச்சி கூட போனதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. மன்னிச்சிருங்கப்பா, ஆனால் அது எவ்வளோ சொல்லிச்சு. என்னை விட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டுப்பா. நான் தான்ப்பா கேட்கல. நான் உங்கள் பேச்சை நான் கேட்டிருக்கணும்ப்பா. சாரிப்பா. நீங்கள் எவ்வளோ தடவை சொன்னீங்க புது வருஷத்தில் ஒழுங்காருன்னு. நான் தான்ப்பா தப்பு பண்ணிட்டேன். நீ மன்னிச்சிருங்கப்பா. என்னை வீட்டுக்குள்ளே மட்டும் ஏற்றாமல் போயிடாதீங்கப்பா. சரி, மன்னிக்கிறேன் வா. ஏன்னா இன்னொரு வாட்டி இந்த தப்பு செய்யக்கூடாது, புரியுதா? இந்த புதிய வருஷத்தில் உன் பழைய எண்ணங்க பழைய சிந்தங்கள்லாம் ஒழிஞ்சு போகணும். நீ வரணும் புதிய மனுஷனாக மாறணும், புரியுதா? சொல்றது தெரியுதா? இனிமேல் புதுசாக மாறுவியா? கண்டிப்பா நான் மாறிடுவேன்ப்பா. பாரு, நீ இப்போ பழசார்ந்து எவ்வளோ அநியாக்கிரமம் பண்ணிக்கிற பாரு. இப்போ பாரு, இப்போ என்ன பண்ணு, நீ புதுசாக மாறி இந்த உலகத்துக்கு நல்லவனாக மாறணும், ஓகேவா? சரிப்பா, நான் கண்டிப்பா இனிமே உங்களுக்கு பிரியமா ஏசப்பாவுக்கு பிரியமா நான் இருப்பேன்ப்பா. அப்பதான் ஏசப்பா உன்னை மனசார ஏத்துப்பாரு, ஓகேவா? நீ தப்பு செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுண்ணா. பொய் சொல்லக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது, இயேசுக்கு கீழ்ப்படினோம். அது மட்டும் இல்லை, நீ பெற்றோர்களுக்கு கீழ்ப்படினோம், ஓகேவா? இப்போ நீ அப்படி கீழ்ப்படிந்தா ஒரு நல்ல பிள்ளையா இருப்ப, புரியுதா? சரிப்பா. ஓகே குட்டி, வரலாமாப்பா? வா வா வா. என்ன பண்றது, அங்கங்க காய கட்டுலாம் போடணும், ஓடியா வா வா வா. டேய் டேய், சொல்லு என்ன? என் மேலே கோவமாக இருப்பேன்னு தெரியும். ஆமாம், லைட்டாக கோவம்தான். நீ ஏன் என்னை விட்டு போயிட்ட? நான் சொன்னேன்லடா எனக்கு பயமாக இருக்குன்னு. எனக்கு மனசே கேட்கல. நான் எவ்வளோ சொன்னேன், நீ கேட்காம போயிட்ட. உங்கள் அப்பா எப்படியும் உன்னை வந்து காப்பாற்றிடுவார். எங்கள் வீட்டில் வேறு நான் போயிட்டேன்டா. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் நீ இப்படி ஏதாவது போனேன்னா வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எது அப்படியா? உங்கள் வீட்லேயுமா? ஏன் என்கிட்ட சொல்லலை? ஆமாடா, நான் வந்து இந்த வருஷம் நான் சொன்னேன்ல, நான் நிறையா பழசெல்லாம் விட்டுருவேன் அப்படின்னு. ஆமாம், நீ எவ்வளவோ சொன்னேன், நான் யார் பேச்சையும் கேட்கல. இப்போ பாரு, அடிபட்ட போது தான் எனக்கு புத்தி வருது. ஐயோ, நான் கேள்விப்பட்டு தான் வந்தேன். சரி, நம்ம இனிமே பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருப்போம். நான் உனக்காக ஜோம் பண்ணட்டா? பண்ணு பண்ணு. அன்புள்ள ஏசப்பா, இந்த வேளையில் என் நண்பனுக்காக நான் ஜெபிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். நாங்கள் போன வருஷம் நிறையா உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா மத்தியில் அவங்க கூட இருக்கும்போது பண்ணிட்டோம். எங்களுக்கு நிறைய வாய்ப்பு தரீங்க. பழைய காரியத்தை நான் விட்டு விட நீங்கள் உதவி செய்யுங்க. நான் இந்த வருஷமாவது உம்முடைய நீதியில் பரிசுத்தத்தில் ஆனால் ஜெப வாழ்க்கையில் வளர உதவி செய்யுங்க. நாங்கள் பழசெல்லாம் ஒழிச்சிட்டு புதிய துவக்கமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களால் ஃபேமிலிக்கு ஒரு சந்தோஷம் வருவதற்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. தேங்க்யூ. சரிடா, போயிட்டு வரலாமா? ஒரு பாய் சொல்லு குட்டீஸ்க்கு. பாய் பாய். ஓகே தம்பி தங்கச்சி, பப்பட் மூலமா நல்ல காரியங்களை கத்துக்கிட்டீங்க. ஞாபகம் இருக்குதா? பாருங்க, அந்த குரங்கு பார்த்தீங்களா? ஆமா, பழையபடியே எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் அதுவும் திருப்பி அதே தவறை தான் பண்ணிட்டு இருக்குது. ஆனா ஒரு அடி வாங்கின பிறகுதான் மாத்திக்குது இல்ல? ஆமாம், நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் அடி வாங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டீங்கன்னா நீங்கள் நல்ல பிள்ளைகளாக இருக்க முடியும். உங்கள் மூலமாக உங்கள் அப்பா அம்மா சந்தோஷமாக இருப்பாங்கல்ல? ஆமாம், உங்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. சரிதானா? ஓகே, அடுத்த ப்ரோக்ராம் போகலாமா? பிள்ளைகள், இப்போ ஒரு முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய கிட்ஸ் டைம் ப்ரோக்ராம்லேயே உங்களை நாங்கள் ரொம்ப என்கரேஜ் பண்ணுற ஒரு இடம் என்னென்னா, ஜெபிக்கிற வேளையில் இன்றைக்கு ஜெபத்தை நடத்துறதுக்கு யார் வர்றா தெரியுமா? ஜோசப் அண்ணன், ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அண்ணன். ஆனால் உங்களை மாதிரி குட்டி பிள்ளைகளை ரொம்ப நேசிக்கிற அண்ணன் இன்னைக்கு என்ன காரியத்துக்காக ஜெபிக்க போகிறாங்களோ அதுக்காக நீங்களும் என்ன பண்ணணும்? அண்ணனோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிக்கணும். இன்னைக்கு மாத்திரம் இல்லை, தொடர்ந்து நீங்கள் இதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அண்ணே, ஜெபம் நடத்துவாங்கண்ணே. ஹாய் குட்டீஸ். ஸோ எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போது ப்ரேயர் டைமுக்குள்ளே அப்படியே நம்ம போகலாம். ஸோ எல்லோரும் இருக்கிற இடத்துல கொஞ்சம்
நம்ம ஏசப்பாட்ட ஜெபிக்கிறதுக்கு எல்லாம் அப்படியே கொஞ்சம் செட்டில் ஆகிக்கோங்க. ஸோ நம்ம இன்றைக்கி எதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம்னா, ஸோ நம்ம எல்லோரும் படிப்போம். இப்போ நீங்கள் சின்ன பசங்களாக இருக்கீங்க, ஸோ நம்ம எல்லோரும் படிக்கிறீங்க, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்க. பட் ஆனால் உங்களை மாதிரியே உங்கள் வயசில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த படிப்புன்றது கிடைக்காம நிறைய காரணத்தினால தடை செய்யப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்காக நம்ம இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸோ நம்மளுடைய இந்திய தேசத்தில் நிறைய பிள்ளைகள் அவங்க அவங்க அப்பா அம்மானாலேயும் சொசைட்டினாலேயும் படிக்க முடியாமல் தடையப்பட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எஜுகேஷன்றது ரொம்ப முக்கியமான காரியம். எப்படி நீங்கள் இந்த டைம்லலாம் ஸ்கூலுக்குலாம் போயிட்டு நிறைய விஷயம் கற்றுக்குறீங்களா, சயின்ஸ், மேக்ஸ், அந்த மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு யாரும் சொல்லித்தரத்துக்கு முன் வர மாட்டாங்க. அவங்களும் முன்னாடி போய் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம இந்த டைம் அவங்களுக்காக கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம். நம்ம ஏசப்பா அவங்களுக்குலாம் உதவி செய்யணும். நம்மளை மாதிரி அவங்களும் படித்து நல்லா பெரிய ஆளாக வரணுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஸோ சில குறிப்பு பார்த்திங்கன்னா, இந்திய தேசத்தில் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட பிள்ளைகள் படிக்க முடியாமல் இருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த தமிழ்நாட்டில் இருக்கோம், கேரளா, அந்த மாதிரி நிறைய மாநிலங்களில் படிப்புன்றது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது. நம்ம அம்மா அப்பா கூட்டிகிட்டு போய் நம்மளை ஸ்கூலுக்கு விடுவாங்க. பட் ஆனால் பின்தங்கிய மாநிலங்கள், பீகார், யூபி, ஸோ அந்த மாதிரி மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு படிப்பு வசதின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். எப்படின்னா, அவங்களுடைய அப்பா அம்மாவும் படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்களுடைய சொந்தக்காரங்க யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ பீகார், உத்தரப்பிரதேசம் அந்த மாதிரி மாநிலங்களில் நிறைய பசங்களுக்கு படிப்பு வசதின்றது கிடைக்காம போகுது. ஸோ நம்ம இந்த வேலையில் அந்த பிள்ளைகளுக்காகவும் அந்த படிக்க முடியாத இருக்க பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஜெபிக்கலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஜெபிக்க போகிறீங்க. ஸோ எல்லாரும் அப்படியே முட்டிக்கால் போட்டுட்டு ஏசப்பா கிட்ட அப்படியே கை கூப்பிட்டு நம்ம அப்படியே கண்ணை மூடி ஜெபிக்க போகிறோம். ஸோ அண்ணன் இப்போ ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் அப்படியே ஏசப்பா கிட்ட இந்த படிக்க முடியாத பசங்களுக்காக, அவங்க படிக்கணுன்றதுக்காக நம்ம அப்படியே ஜெபிக்கலாம். அவங்களுடைய ஃப்யூச்சர்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக நம்ம ஜெபிப்போம். கண்ணை முடிக்கலாமா? இயேசுவே அப்பா, இந்த வேலையில் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் அப்பா எல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தில் அப்பா நிறைய பிள்ளைகள் படிக்க முடியாமல் இருக்காங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே, அவங்களுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்பா படிக்க முடியாத ரீசன்ஸ் நிறைய இருக்குது தகப்பனே. அவங்களுடைய பெற்றோராக இருக்கட்டும், அவங்களுடைய சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த படிப்புன்றது அந்த அவேர்னஸ் எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஸோ நாங்கள் இந்த வேலையில் ஜெபிக்கிறோம். அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு அந்த அவேர்னஸை நீங்கள் கொடுங்க. அவங்க அந்த கல்வியில் சேர்க்கறதுக்கு, ஸ்கூலில் போய் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி சேர்க்கறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. அவங்க படிக்க முடியாத காரணத்தினால நிறைய அந்த வேறு வாழ்க்கையில் திசை மாறி போயிடுறாங்கப்பா. அந்த ட்ரக்ஸு, அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப இறந்து காணப்படுது தகப்பனே. அப்பா இந்த வேலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு அந்த எஜுகேஷனை நீங்கள் கொடுத்து அவங்க வாழ்க்கையில் நீங்கள் ஒரு லைட்டாக அப்பா வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த படிப்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய காரியங்கள் அதன் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கும் தகப்பனே. அவங்க நல்ல ஒரு சொசைட்டியில் ஒரு இடத்துக்கு வருவாங்க, நல்லா அவங்க இன்னொருத்தவங்களை பிளஸ் பண்ணுற லெவலுக்கு வருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் அதை கொடுங்கப்பா. இந்த வேலையை நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. 32 லட்சம் பிள்ளைகள் அப்பா படிக்க முடியாமல் போகிறாங்க. எவ்வளோ மன வருத்தமான காரியம் தகப்பனே. நாங்கள் இந்த வேலையில் கூட ஜெபிக்கிறோம். அது அப்படியே படிப்படியாக கம்மியாக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. இலவச படிப்பு அப்பா நிறைய இடத்துல வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா இயங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த எஜுகேஷன்ற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் பெருகு பண்ணி கொடுங்க அப்பா எங்கள் தேசத்தில். நாங்கள் இந்த வேலையில் கூட குட்டீஸோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவங்களுடைய ஜெபத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கையாக இருக்குது தகப்பனே. ஆண்டவர், நீங்கள் அவங்களுடைய ஜெபத்தை கேளுங்க அப்பா. ஒரு நல்ல ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்ய முடியாது நாங்கள் உங்களை விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஓகே குட்டீஸ், ஸோ நம்ம அப்படியே இதை முடிச்சுக்கலாம் ப்ரேயர் டைமை. ஸோ நீங்களும் உங்களுடைய பர்சனல் ப்ரேயர் டைமில் இந்த ஒரு ப்ரேயர் பாயிண்ட்டை நீங்கள் வச்சு ஜெபிங்க. ஸோ bless you all. ஓகே, ப்ரோக்ராமுடைய கடைசிக்கு நம்ம வந்துட்டோம். அருமையான தம்பி தங்கச்சி, இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்களே ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க. உங்களை பார்க்குற சுற்றி உள்ள உங்கள் அப்பா அம்மா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் டீச்சர்ஸ் இல்லையா, எல்லாருமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை பார்ப்பாங்க. அந்த வித்தியாசம் ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துகிறதை போல இருக்கும். உங்களை ரொம்ப அங்கிள் என்கரேஜ் பண்ணுறேன். தொடர்ந்து இந்த புதிய வருஷத்தில் இன்னும் நிறைய காரியங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக நீங்கள் வாழ்ந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். கடைசியாக நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? ஓகே, ஜெபிப்போம்.
மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, மீண்டும் உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த கிட்ஸ் டைமில் இந்த நாளிலே பிள்ளைகள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு வசனம், ஆண்டவரே, சத்தியங்கள் எல்லாமே பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வாதமாக மாற்றி தந்தீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த ப்ரோக்ராமை தொடர்ச்சியாக பிள்ளைகள் பார்த்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து பெற்றோருக்கும் சமுதாயத்திற்கும் எங்களுடைய இந்த தேசத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கும் ஆண்டவரே நன்மையை கொண்டு வருகிற பிள்ளைகளாக நீர் தொடர்ந்து அவர்களை மாற்றி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இன்னும் அநேக பிள்ளைகள் இந்த கிட்ஸ் டைம் ப்ரோக்ராமை ஒவ்வொரு வாரமும் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாங்க. காஸ்பல் ஸ்பார்க் ஊழியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த கிட்ஸ் டைம் ப்ரோக்ராமில் இன்வால்வ் பண்ணுகிற ஒவ்வொரு அண்ணமார் அக்கமாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. மீண்டும் நாங்கள் அடுத்த வாரம் ஆண்டவரை இந்த கிட்ஸ் டைம் ப்ரோக்ராமில் சந்திக்கும் வரைக்கும் உம்முடைய மாறாத பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். உம்முடைய வல்லமுள்ள கரத்திற்குள்ளே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். ஓகே குட்டீஸ், அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு இதே கிட்ஸ் டைம் ப்ரோக்ராமில் நாம் சந்திப்போம். God bless you.